கேன்சர்னால் பயப்படுறோம். அப்படி பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதனால் டுபாக்கோ சாப்பிடக்கூடியவங்களுக்கு மாத்திரம் ஏதோ பிரச்சனை இருந்தது வாயில் அல்லது இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு நானோ டெக்னாலஜி மூலமாட்டு. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கனால நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே தெரியும். 2 விதமான ஹைப்பர்சானிக் ஏவுகணை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1000 செகண்ட்ஸுக்கு நம்ம இந்த சூப்பர்சானிக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இருக்கக்கூடியது எல்லாருமே நம்ம ஏதோ கேன்சர்னால் பயப்படுறோம். அப்படி பயப்பட வேண்டிய தேவையில்லை. கேன்சர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையுடைய தரமெல்லாம் மாறிட்டு, அதனால் டுபாக்கோ சாப்பிடக்கூடியவங்களுக்கு மாத்திரம் ஏதோ பிரச்சனை இருந்தது வாயில் அல்லது நுரையீரலில். இப்போ அப்படி இல்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கை தரத்தினால நிறைய பேருக்கு எப்போ எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது அதனுடைய கேட்ஜெட்ஸ் நம்மளுடைய யூஸ் பண்ணதை வச்சு நம்ம முதல்லையே அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு நானோ டெக்னாலஜி மூலமாட்டு. அந்த மாதிரி நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஒரு பனியனோ அல்லது ப்ராவோ போடும்போது உள்ளுக்குள்ளே எல்லாமே வெளியில் வந்துடும், தெரியும், முதல்ல தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கண்டுபிடிக்கிறதா இருந்தால் கேன்சர் நம்ம க்யூர் பண்ணிடலாம். அதனால் கேன்சருங்கிறது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கக்கூடியது நிறைய வேணும். இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கனால நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே தெரியும், இப்போ எல்லாமே விசிபிள். அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை அறிஞ்சிக்கிடணும். அதுக்கு தான் இந்த ஜெம்லேருந்து டாக்டர் ஜெம்முடைய ஆப் போட்டிருக்காங்க. அது வழியாட்டு நமக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்கலாம், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம் இந்த டாக்டர் ஜெம்மோட. அப்படி வரும்போது இந்த டாக்டர் ஜெம்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. அது கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அதனால் அதில் இப்போ முன்னாலெல்லாம் நுரையீரல் சம்மந்தப்பட்டது கூடுதலாட்டு உள்ளது. நுரையீரல் சம்மந்தப்பட்டவங்க தான் இறந்துருக்காங்க. டிஆர்டிஓவில் டிஆர்டிஓவில் ஒரு லேப் இருக்குது, அதுக்கு பேர் இன்மாஸ்னு பேர், டெல்லியில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் மெடிசனால் என்னென்ன இது பண்ணலாம். இப்போது எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரப்பி பண்ணுறாங்கல்ல, அதெல்லாமே நியூக்ளியர் மெடிசன் தான். அந்த நியூக்ளியர் மெடிசனில் உள்ள ரிசர்ச் அவங்க பண்ணுறாங்க. அதனால் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலெலாம். அதான் டிஆர்டிஓ பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ ஒரு டெவலப் பண்ணி ஒரு எப்படி அந்த மூளையிலெல்லாம் அந்த ஆங்காலஜியுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அப்புறம் இந்த எப்படி கண்டுபிடிக்கிறது நுணுக்கமாட்டு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ சூப்பர் சானிக்குக்கூடியது சவுண்டுடைய ஸ்பீடை விட கூடுதலாக இருக்கும்போது சூப்பர் சானிக்னு சொல்லுவோம். ஹைப்பர் சானிக்குக்கூடியது மாக் 5னா மாக்குக்கூடியது ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு 5 டைம்ஸுக்கு மேலே இருக்கும்போது நம்ம ஒரு ராக்கெட் உண்டாகும்போது அதுக்கு பேர் ஹைப்பர் சானிக் ராக்கெட்னு பேர். அந்த மாதிரி ஹைப்பர்சானிக் ராக்கெட் டெவலப்மெண்ட்டில் இந்தியா இப்போ ஒரு முன்னோடியாக இருக்குது. 2 விதமான ஹைப்பர்சானிக் ஏவுகணை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று அதுக்கு பேர் ரைடர், வேவ் ரைடர்னு பேர். மேலே போயிட்டு அந்த ஸ்பீடில், அந்த ஹை ஸ்பீடில் அது ரைட் ஆகும். ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வரக்கூடியது ஒன்று. துல்லியமாக எதிரியினுடைய டார்கெட்டை தாக்கக்கூடியது. இன்னொன்று முதல்ல இருந்தே ஒரு ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜி, அதுக்கு பேர் சூப்பர்சானிக் கம்பஷன் டு மேக் இட் ஹைப்பர்சானிக் ஸ்பீடு. அந்த டெக்னாலஜிலையும் இந்தியா இன்றைக்கி டிஆர்டிஓவில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. 1000 செகண்ட்ஸுக்கு நம்ம இந்த சூப்பர்சானிக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய இது எல்லோரும் வாழ்த்தக்கூடிய ஒரு முறையில் டிஆர்டிஓ பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ நிறைய அதை செயலெலாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏவுகணைகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அதனால் இது நமக்கு பாதுகாப்பு நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நாட்டின் பாதுகாப்பு இப்போ நல்ல இதாக இருக்குது, நல்ல நிலையில் இருக்குது. இல்லைங்க, இல்லை அப்படிலாம் இல்லைங்க. நம்முடைய முயற்சியிலேயே நம்ம எதையுமே பண்ண முடியும். இன்றைக்கி நம்முடைய இவங்கள்லாம் அறிஞர்கள் நிறைய இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. 800 மில்லியன் நம்ம இருக்கிறோம். இந்த பிலோ 35 ஏஜ் 35 இயர்ஸு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாடு நம்ம நாடு. அதனால் வளர்ச்சி டெஸ்ட்லாம் ஒன்றும் பண்ணலங்க. மனிதர்கள் கொண்டு நீங்கள் அமெரிக்கா சொல்கிறீங்க. முதல்ல மூணுக்கு போகிறது அல்லது ஸ்பேஸில் முதல்ல லீட் பண்ணுறது சோவியத் யூனியனுடைய இதில் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. 3ல் உள்ள இதுக்கும் கூட லியூனார்லாம் அனுப்பியிருக்காங்க முதல்ல. ஆனால் மனிதனை
சந்திரனுக்கு அனுப்புறது அமெரிக்கா தான் முதல்ல போய் அனுப்பியிருக்காங்க. அவங்க அமெரிக்கா மாத்திரம் தான் செய்திருக்காங்க. அதில் அவங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க.